இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பீட்டா ஹவுஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம், உங்க பீட்டா ஹவுஸ்க்கு எந்தெந்த மாரிலாம் கேர் தரணும் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல பண்ற மாரியே எல்லா கேரையும் நீங்க பண்ணீங்கன்னா, உங்க பீட்டா ஹவுஸ மறுபடியும் ஒரு 10, 12 நாளுக்குள்ளேயே உங்களால செகண்ட் பீட் விட முடியும். செகண்ட் பீட் விடுறது மட்டும் இல்லாம, அதோட குட்டிகளையும் நல்லா ஹெல்த்தியாவே உங்களால வளர்க்க முடியும். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து, இப்போ வந்து நீங்க ஒரு பீட்டா பிரீட வந்து சக்ஸஸ்ஃபுல்லா பிரீட் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்டின்னா, அந்த பேர் வந்து மறுபடியும் ப்ரீட் ஆகும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா வந்து 2மே செப்பரேட் பண்ணிட்டு, ஓரளவுக்கு நல்லா டார்க்கான ஸ்பேஸ் குடுங்க. அதாவது அந்த பீட்டா வந்து மேக்ஸிமம் சூரிய ஒளி படாத மாரி இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறனால, அந்த பீட்டாஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். சூரிய ஒளி பட்டுச்சுன்னா, அந்த பீட்டாஸ்க்கு வந்து ரெஸ்ட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நீங்க மேக்ஸிமம் சூரிய ஒளி படாத மாரி இடத்துல வந்து அத தனியா ஐசோலேட் பண்ணிக்கங்க. தனியா ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம், நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைவ் ஃபீடு. அதாவது அந்த பீட்டா வந்து ப்ரீடிங் டைம்க்கு அப்புறம் ரொம்பவே டயர்டா இருக்கும். ரொம்பவே வீக்கா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து அந்த பீட்டாஸ்க்கு வந்து லைவ் ஃபீட் பண்ணணும். அப்படி ஃபீட் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா வந்து இன்னுமே நல்லா ஹெல்த்தி ஆகும். அப்புறம் ப்ரீடிங் டைம் அப்போ அது இழந்த எனர்ஜி எல்லாமே மறுபடியும் நம்ம திருப்பி குடுக்கணும்னா, அது வந்து பில்லட் ஃபீட் போட்டோம்னா, அது அந்த அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு லைவ் ஃபீட் போடுங்க. இந்த பிளட் வார்ம்ஸ், பிரெயின் ஸ்ட்ரிம்ஸ் இதெல்லாமே நீங்க தாராளமா போடலாம். உங்களால இந்த மாரி லைவ் ஃபீட் போட முடியல அப்புட்னா, நீங்க வந்து பில்லட் ஃபீட் போடுங்க. அதாவது லைவ் ஃபீட் போட போட முடியலனா மட்டுமே பில்லட் ஃபீட் போடுங்க. உங்களால லைவ் ஃபீட் போட முடியும் அப்புட்னா, நீங்க லைவ் ஃபீட் போடுறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, பில்லட் ஃபீட் போட்டீங்கன்னா, அந்த பீட்டா வந்து அடுத்த பீடுக்கு ரெடி ஆகுறது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். இந்த லைவ் ஃபீட் போட்டீங்கன்னா, அதாவது ரொம்பவே நல்லாவே அடுத்த பீடுக்கு ஈஸியா ரெடி ஆகும். அது ரெடி ஆகுறது மட்டும் இல்லாம, அதால வர ப்ரைஸுமே ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இந்த பில்லட் ஃபீட்ல அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்குமான்றது ரொம்பவே டவுட்டு. ஏன்னா, இந்த பில்லட் ஃபீட் வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட். அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்ல அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்குமான்றது ரொம்பவே ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி. ஆனா லைவ் ஃபீட்ல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. எல்லா நியூட்ரியன்ஸுமே அதில இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இத வந்து நெறைய பேர் சில பேர் பண்ணுவாங்க. நீங்க பீட்டா வந்து செப்பரேட் பண்றேன்னு நான் சொல்றதில்ல. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலையும், ஃபீமேலையும் ஒரே டேங்க்ல வச்சுருவாங்க. ஏன்னா, அது இப்ப தானே ப்ரீட் ஆயிருக்கு. அது 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, மேலையும், ஃபீமேலையும் ஒரே டேங்க்ல வச்சுருவாங்க. அப்படி வைக்கவே கூடாது. அப்படி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மேல் பீட்டா வந்து கண்டிப்பா அந்த ஃபீமேல வந்து அடிச்சு கொன்றும். ஏன்னா, இந்த பீட்டாஸ்க்கு வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ரீடிங் நீங்க விடும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்க ப்ரீட் ஆனதுக்கப்புறம் மேல் வந்து ஃபீமேல கிட்டயே வரவிடாது. அதாவது அதோட எ எ எ பஃபே நெஸ்ட் பக்கத்துலயும் சரி, இல்லன்னா மேல் பக்கத்துலயும் சரி, ஃபீமேல் வந்து கிட்டயே வர முடியாது. ஃபீமேல் வந்து ஒரு ஓரமா ஒதுங்கிரும். அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறம் தனியா எடுத்து 2யும் ஒரே டேங்க்ல விட்டுருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மேல் வந்து அந்த ஃபீமேல அடிச்சு கொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. இத வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க இந்த மாரி மிஸ்டேக்க. இந்த மாரி மிஸ்டேக் வந்து நீங்க மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அப்புறம் ப்ரீட் ஆனதுக்கப்புறம், நீங்க வந்து அந்த பீட்டாஸ் வந்து சின்ன இடம் தரக்கூடாது. அப்படி சின்ன இடம் தந்தீங்கன்னா, அந்த பீட்டாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிடும். ஏற்கனவே அந்த பீட்டாஸ் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கும். அந்த டயர்ட்ல இருக்கும்போது நீங்க வந்து சின்ன இடம் தந்தீங்கன்னா, அந்த பீட்டாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறிரும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெரிய டேங்க் தரணும். நீங்க நார்மலா தரத விட கொஞ்சம் பெரிய டேங்க் தந்தீங்கன்னா, அந்த பீட்டாஸ்க்கு ரெஸ்ட்டுக்கும் சரி, ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்கும். அதனால இந்த பீட்டாஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகாம இருக்கும். இந்த மாரி நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரீடிங்க்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட பீட்டாஸ செகண்ட் ப்ரீடுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்லயே உங்களால மறுபடியும் ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட்டா அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ உங்களுக்காக நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். நம்ம சேனல்ல வந்து ஆ எல்லா வீடியோஸுமே எப்பவுமே வெட்னஸ்டே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் அதாவது வீக்லி இந்த 3 நாள் வந்து கம்பல்சரி அப்லோட் ஆயிரும். அதனால இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.